பீமன் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய மேடையில ஒரு நாளுக்கு முன்னால் நடந்த ஒரு தெருமுனை கூட்டத்தில் மேதகு அவர்களை பற்றி ஒரு தகவலை அந்த ஒரு பேச்சாளர் பகிர்ந்திருந்தாரு. இந்த பேச்சு அப்படிங்கிறது ஈழத் தமிழர்களுக்கு நடுவில் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு கோபத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. ரொம்ப சாதாரண விஷயங்க. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கட்சி. விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அரசியல் என்பது பேராபத்தானது அப்படின்னு அந்த கட்சியில முதல் மாநாடு நடக்கும்போது இதே வலையொலியில நான் என்னுடைய கருத்தாக நான் பதிவு செஞ்சிருந்தேன். அதோடைய மேலோட்டமாக அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக உண்மைப்படுத்துவதற்கு தேவையான ஒரு தரவுகள் இப்போ நமக்கு நிறைய இடங்கள்ல கிடைச்சிருக்கு. விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டில் பேசும்போது முதல்ல தமிழும் திராவிடமும் இந்த இரண்டு தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் அப்படின்னு பேசும்போதேவும் அவர் தமிழ் தேசியத்தை பற்றி பெருசாக பேச போகிறது கிடையாது. அவரும் இன்னொரு திராவிடத்தை தூக்கிட்டு வராருங்கிறது தெரிய வந்துச்சு. இன்னொன்று, அவருடைய கொள்கை தலைவராக பெரியார் அவர்களை கொண்டு பேசுறாரு, அதாவது ஈவே ராமசாமி அவர்களை பேசுகிறார் அப்படின்னு சொல்லும் போதேவும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு எப்படி தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி காட்டுமிராண்டி மொழி, அது ஒரு நீச பாஷை, திருக்குறள் மாதிரி ஒரு நம்மளுடைய பொதுமறையை தவறா பேசணும். இது எல்லாமே ஏத்துக்கிட்டாரு விஜய் அப்படின்னு நம்ம ஒத்துக்க முடியும். ஏன்னா ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு, பெரியார் அவர்களின் கடவுள் நம்பிக்கை கடவுள் மறுப்பு தவிர நாங்கள் எல்லா கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லியிருக்காரு. அப்போ ஆரம்பத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியலுக்காக இங்கே வரவில்லை அப்படின்னு. அதனால தான் சீமான் அவர்களுமே எதிர்த்தாரு. இப்போ இந்த நபர் அந்த திங்கட்கிழமை சந்தைன்னு நினைக்கிறேன் அந்த இடத்து பேர், நான் அதிகம் போனதில்லை. அங்கே நடந்த நிகழ்வில் இவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் பெரியார் அவர்களை, அதாவது எங்களுடைய கொள்கை தலைவரை பற்றி நீங்கள் பேசினால் நாங்கள் உங்கள் தலைவரை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படின்னு ஒரு பேச்சை ஆரம்பிச்சிருக்காரு. யாரு கூட யாரை ஒப்பிட்டு பேசுறதுங்கிற இடத்துல இங்க ஒரு பெரிய மனதளவுல ஒரு சங்கடத்தை இந்த பேச்சாளர் ஏற்படுத்தி விட்டார். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, மேதகு அவர்கள் அவர் செய்த தியாகங்கள், அவர் முன்னெடுத்த ஒரு இன போராட்டம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறத பத்தி உணராத ஒரு தருணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளால உணர முடியுது. அந்த நண்பர் இங்கே சுமூகமா சந்தோஷமா நாம் தமிழர், சாதி மதம் இனம் வேறுபாடு எதுவுமே பார்க்காம இங்க அவங்களோட அடையாளத்தோடு இருக்கலாம். ஆனா தேர்தல் காலம் வரும்போது மட்டும் நாம் அனைவரும் தமிழர் என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்து பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மனநிலையில் விதைத்து கொண்டு போய்கின்றிருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல இலங்கை அரசினால் அவதூறாக கட்டமைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நம்பி ஒரு பொது மேடையில் இப்படி பேசுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நானும் ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். லயலா மணி அவர்களாக இருக்கட்டும், ரமேஷ் அவர்களாக இருக்கட்டும், அனந்த்ஜித் அவர்களாக இருக்கட்டும், இவர்களும் நாம் தமிழர் கட்சி மேல பரப்பப்பட்ட அவதூறுகளையே ஒரு சில கருத்தாக எடுத்து பேசுறாங்க. அது அவதூறு, அது எல்லாத்துக்கும் பதில் எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் 15 வருஷத்துக்கு முன்னால ரொம்ப பழைய அவதூறு செய்திகளை எடுத்துட்டு அதை ஒரு ஆதாரமாக வைக்கிறாங்க. பொதுவாக அண்ணன் அவர்கள் சொன்ன ஆமைக்கறி உணவாக இருக்கட்டும், அந்த ஆமைக்கறியை பத்தி ரமேஷ் அவர் பேசுறாரு, இங்க லயோலா மணி அவர்கள் பேசுறாரு. ஆனா அவர் தங்கியிருந்த இடங்கள்ல ஆமைக்கறி அப்படி கொடுக்கறது ஒரு உணவு பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுடைய வழக்கம். சாப்பிட்டாரு, சொன்னாரு, ஓகே. இப்ப சீமானவர்கள் ஆமைக்கறி சாப்பிட்டாரா சாப்பிடலையாங்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்களுடைய விலைவாசி கூடிச்சா குறைஞ்சாங்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சுத்தமா கிடையாது. எதிரிகள் இதை ஒரு அவதூறாக எடுத்து பரப்புரை செய்யறாங்கன்னா, ஒரு அவதூறுக்கும் ஆதாரபூர்வமான ஒரு கருத்துக்கும் வித்தியாசம் தெரியலையா? ஒரு பொறுப்பாளர், நாம் தமிழர் கட்சியில பயணிச்ச ஒரு பொறுப்பாளர் பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு அழைச்சப்போ அந்த ஒரு இடத்துல வச்சு அவர் படுகொலை செய்யப்படுகிறார்.
அவர் இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் நேர்ல போய் பேசுறாரு, பார்க்குறாரு. அதுக்கு அடுத்து ஒரு 5 நாள் கழிச்சு நடந்த ஒரு பொது மேடையில அண்ணா அந்த நிகழ்வை பத்தி பேசுறாரு. ஆனா இதே அனந்த்ஜித் அவர்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில என்ன பேசுறாரு அப்படின்னா, இவருடைய பொறுப்பாளர் ஒருத்தர் இறந்தப்போ அவரு எத்தனை நாள் கழிச்சு போய் பார்த்தாரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு ஒரு வார்த்தையை முன்வைக்கிறாரு. அதே மேடையில அபூபக்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றாரு, ஆதாரத்தோட அந்த செய்தி வந்த தேதியோட கொடுக்குறாரு. அப்போ அனந்த்ஜித் அவர்கள் அப்படி இருக்காரு. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னால அது அவதூறா இல்ல ஆதாரமானதா விஷயத்த தெரிஞ்சுட்டு பேசுறதுல என்ன பிரச்சனை? லைலா மணி அவர்கள் 2-3 இடங்கள்ல. ஸோ இதே மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியலை பேச தெரியலைன்னா அவதூறை தான் நீங்க கையில எடுப்பீங்க அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முன்கூட்டியே எங்களுக்கு அறிவுரை செஞ்சுட்டார். நம்மளுடைய கருத்துக்களுக்கு அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை என்றால் நம்முடைய எதிரி அவதூறைத்தான் கையில் எடுப்பான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. நீங்க அவதூறை தான் கையில் எடுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கும் நல்லாவே தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேடையில பேசின இந்த ஒரு நபர் பல ஈழ தமிழர்கள் மற்றும் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களின் மன சங்கட்டத்தை சம்பாதித்திருக்கிறார். அந்த நிகழ்வு அப்படி என்பது ஸ்ரீலங்கன் அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்டு, நான் கேள்விப்பட்டது வரைக்கும் அம்மான் கருணா அம்மான் அப்படிங்கிற ஒருத்தர் அவங்களுக்கு ஆதரவாக இந்த நிகழ்வை செஞ்சுட்டு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மேல போட்ட பழின்னு அவரே வாக்குமூலம் கொடுத்துருக்காருங்கிறதுக்கான தரவுகள்லாம் இருக்கு. அப்புறம் ஏன் தவறான ஒரு விஷயத்தை எடுத்து திரும்ப மக்கள்கிட்ட எல்லாத்துக்கிட்டுமே போய் அந்த தவறை சொல்லணும்? கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் அவ்வளவு பேராபத்தாக இருக்கு. ஆனா ஒரு நாள் கழிச்சு திரும்ப அதே நபர் மன்னிப்பு கேட்டும் ஒரு காணொலி போட்டிருக்காரு. மாதிரி நான் பிரபாகரன் அவர்களுடைய எந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்காரு எங்களுக்கு தெரியும், அவரை பத்தி நான் பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னால மன்னிப்பு காணொலியா வருது. இருந்தாலும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவாடு, இந்த வார்த்தைகள் நீங்க இப்படி பேசி இவ்வளவு பேருடைய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இன்னைக்கு நீங்க ஒரு மன்னிப்பு அப்படின்னீங்கன்னா எந்த விதத்துல நம்ம இப்படி இதை ஏற்றுக்க முடியும்? தமிழ் தேசியத்துக்கான அரசியலை இங்க முன்னெடுத்து கொண்டிருப்பவர் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் மேதகு அவர்கள் ஏந்திய ஆயுதம் என்பது அது ஆயுத போர். ஆனால் நாங்கள் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது இங்க அரசியல் போர். அரசியல் ரீதியாக நாங்கள் தர்க்கம் பண்ண ரெடி, அரசியல் ரீதியாக உங்ககிட்ட மோதுவதற்கு ரெடி, சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ரெடி, சம உரிமைகள் செய்வதற்கு ரெடி. இங்க தமிழ் தேசியம் காப்பதற்கு தேவையான எழுச்சி நிகழ்வுகள் இங்க நடந்து கொண்டிருக்கு. இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு திடீர்னு திராவிட பொங்கல்ங்கிற ஒரு விஷயத்த இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிட்டு வர்றாரு. அதை எதிர்த்து பேசுறதுக்கு இங்க இதே தாவேக்கால சார்ந்தவங்களுக்கு யாருக்குமே ஒரு இது இல்லையா? அது எப்படி திராவிட பொங்கல் ஆகும்? சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் அப்படின்னு, தமிழர் திருநாளாம் தை திருநாள் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கலையா? இப்படி பல உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இங்க தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைவருமேவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு அரசியல உள்ள வந்திருக்கீங்கன்னா அது உணர்வு பூர்வமான அரசியல் இல்லை, ரசிகத்தன்மையான ஒரு அரசியலாக இருக்கிறது. என்னை நீ குற்றம் சொல்ல, உன்னை நான் குற்றம் சொல்லுங்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் குற்றம் சொல்லவில்லை. நாம் தமிழர் கட்சி சார்பாக தமிழக வெற்றி கழகம் மீது குற்றம் சொல்லவில்லை, கேள்விகள் கேட்கிறோம். நீங்க எப்படி ஈவே ராமசாமி அவர்கள் கடவுள் நம்பிக்கையை தவிர மீது எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே ஈவே ராமசாமியை தான் நாங்க தமிழ் தேசிய எதிர்ப்புங்கிற விஷயத்தை தவிர மற்றதை நாங்க ஏத்துக்கிறோம். சீமான் அவர்கள் அதான சொன்னாரு. ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருந்தார். இதைத்தானே சீமான் அவர்கள் சொல்கிறார். பெரியாரை விருப்பம் என்று எப்ப சொன்னார் அப்படின்னா, பெரியார் போராடினார் பெண்ணுரிமைக்கு, பெரியார் போராடினார் சமத்துவத்துக்கு அப்படின்னு வரும்போது, பெரியார் தான் போராடினார் அப்படிங்கும்போது தான் இவங்கிட்ட சொன்னா புரிய மாட்டேங்கிறதா, இவங்களை அடிச்சாதான்டா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி பெரியார் எங்கெங்கெல்லாம் போராடினார். அப்போ உங்க பெரியார் தான் போராடினார் அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னால கற்று தேர்ந்த மக்கள் எல்லாத்தையுமே கல்வியில் ஆக சிறந்தவராக மாத்தினப்போ எந்த பெரியார் அவங்கள படிக்க வச்சார்? ஒரு கேள்வி இருக்குல்ல. பெண் விடுதலை பேசுறதுக்கு முன்னாலேயும் இந்த பூமியில வேலுநாச்சியார் அவர்கள் இருந்த ஒரு இடம் தானே, குயிலி அவர்கள் இருந்த ஒரு இடம் தானே, பெண்களுக்குன்னு வரலாற்று இருந்த ஒரு இடம் தானே. இதுல என்ன? அப்போ இன்னைக்கு ஜாதியை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டார் பெரியாருங்கிறீங்க, ஜாதி ஒழிஞ்சிருச்சா?
ஒழியலைன்னா இன்னும் ஒழியலைல யார் அந்த ஜாதியை ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு முழு பெருமையை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே. தமிழ் தேசியத்தை வளர்ப்பதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பெரியார் அப்படிங்கிற ஒரு திரையை பயன்படுத்தி நீங்க செஞ்ச தவறு எல்லாத்தையுமே மறைக்கிறதுக்கு நீங்க வச்சுட்டு இருக்கும்போது தான் இங்க திராவிடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்க்கறதுக்கு முக்கியமான ஆளாக இருந்த ஈவே ராமசாமி அவர்களை கிழித்து தொங்க விடணும் அப்படிங்கிற முடிவை செந்தமிழன் சீமான் வந்து எடுத்திருக்கிறார். இங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பத்தி பேசும்போதும் அங்க ஈழத்துல பல இரத்த உறவுகள் அங்க செத்து முன்றும் போதும் அங்க துன்பப்பட்டு இருக்கும் போதும் இங்க திரைத்துறையில் சகலமாக இருந்து கொண்டிருந்த இதே விஜய் அவர்கள் தானே இவர் உண்மையிலேயும் தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவாருன்னு நீங்க நம்ப முடியுதா? உண்மையிலேயே விஜய் அவர்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான ஒரு நபர், தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு நபராக வந்திருந்தார் என்றால் ஏற்கனவே களத்துல 10 வருஷத்துக்கு மேல நின்று தமிழ் தேசியத்துக்காக பேசிட்டு இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சரியான ஒரு தேர்வு அப்படின்னு வந்து சீமான் அவர்கள் பின்னால் நின்றுக்க வேண்டாமா? அப்படி சீமான் அவர்கள் பின்னால நின்று தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக நின்றிருந்தால் விஜய் அவருடைய உணர்வை நம்ம வந்து பாராட்டலாம். ஆனால் சீமான் அவர்களை நிராகரித்து விட்டு தன்னை முன்னிறுத்தி அரசியல் பண்றதுக்கு தேவையான அவசியம் என்ன? ரொம்ப சிம்பிள். டிஎம்கே உடைய பினாமி அரசியல். பினாமி அரசியல்னா என்ன அப்படின்னு ஹீலர் பாஸ்கர் அவர்கள் அவருடைய வலைவலியில ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். பினாமி அரசியல் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்காகவே திமுகவுக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தமிழ்நாட்டில். உறவுகளே, நாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு செயலின் காரணத்தினால் இன்னும் என் மனதில் படுறது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தமிழர் என்ற ஒற்றை உணர்வோடு புறக்கணிப்போம் அப்படிங்கிற ஒரு மாற்றுக்கருத்து எனக்கு எந்த விதத்திலுமேவும் சரியாகத்தான் தோன்றுகிறது. ஆகையால் உங்கள் மனசில் என்ன பட்டுச்சு, என்ன கருத்து அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதுதான் முதல் முறை பீமன் வலைவலியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருவீங்க. அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி.